அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நரகம். ஈமான் கொள்வது என்பது சொர்க்கம் நரகம் ரெண்டுமே அடங்கப்படும். ஒரு மனிதனின் மரணத்திற்கு பிறகு அவன் முதலில் சேரக்கூடிய இடம் அவன் வாழ்நாளில் செய்த அனைத்து விஷயத்திற்கும் அங்குதான் கேள்வி கேட்கப்படும். ஒரு மனிதனுடைய அமல்ல அதிகமாக தீமை இருந்தா அவன் கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவான். நவுது பில்லாஹி மின்ஹா. அதே மனிதன் அவனுடைய அமல்ல அதிகமாக நன்மை செஞ்சிருந்தா அவன் சொர்க்கத்துக்கு போவான். அல்லாஹ் தஆலா 7 நரகங்களை தீமை செஞ்சவங்களுக்காக படிச்சிருக்கான். அதே மாதிரி ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அமர்ந்து இருக்காங்க. அங்க ஒரு சிறிய ஒரு சின்ன பையன் வரான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட எனக்கு நரகத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்கிறான். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்திருக்கான், அவனுடைய பாவம் அவன் பாவம் நரகத்திலிருந்து தீப்பொறிக்கு அருகே இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலுமே அல்லாஹ் தஆலா கிட்ட மனம் உருகி அவன் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டா நம்ம செய்த அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். பாருங்க, நம்ம தெரிஞ்சோ தெரியாம நிறைய பாவம் செய்யறோம். ஆனா அல்லாஹ் கிட்ட நம்ம கண்ணீர் விட்டு நம்ம தௌபா கேட்டோம்னா அதை கொஞ்சம் கூட அல்லாஹ் யோசிக்காம நம்ம என்ன தப்பு செஞ்சாலுமே அல்லாஹ் அதை மன்னிச்சிடறான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க, நான் நரகத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க, அங்க என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் அதிகமாக அங்க பெண்களை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாருமே ஆச்சரியமாக, ஏன் அப்படி பெண்களை பாத்தீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்கள் எல்லாருமே சாபம் விட்டு கொண்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க கணவன் செஞ்ச நன்றிய மறந்து இருந்தாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அவங்க சொல்றாங்க, அவங்க கணவன் செஞ்ச நன்றிய மறந்து இருந்தாங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே சஹாபாக்கள் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துல ஒரு பெண்மணிக்கு தண்டனை கொடுத்துட்டு இருந்தாங்க. நபி கேக்குறாங்க, இவங்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதற்கு அவங்க சொல்றாங்க, இவங்க 5 வேளை தொழுகிறவங்க, ஈமான ஏத்துக்கிட்டவங்க, இபாதத்துல இருப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நபி கேக்குறாங்க, அப்பயும் இவங்க நரகத்துல இருக்காங்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க ஒரு பூனையை வீட்டுல வளர்த்தாங்க, அதற்கு சாப்பாடு வைக்கல. ஒரு நாள் அவங்க வெளியில போறதுக்காக அந்த பூனையை கட்டி போட்டிருந்தாங்க. அவங்க போற அவசரத்துல அவங்க சாப்பாடும் வைக்கல, அது தண்ணியும் வைக்கல. அந்த பூனை பசியிலேயே இறந்துடுச்சு. அவங்க செஞ்ச எந்த அமலையும் அல்லாஹ் பார்க்காம அவங்க செஞ்ச ஒரு சின்ன தப்பு என்ன, பூனைக்கு சாப்பாடும் தண்ணியும் வைக்கல. அதனால அவங்க நரகத்துக்கு போனாங்க. நவுது பில்லாஹி மின்ஹா. அதற்கு மாறாக ஒரு பெண்மணி ஜினா செய்யறாங்க. நம்ம ஜினா செய்யறது எவ்வளவு பெரிய பாவம். அவங்க அந்த பாவத்தை செஞ்சிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பாதையில நடந்துட்டு வரும்போது அங்க ஒரு நாய் பசியால ரொம்ப கத்திட்டு இருந்துச்சு. அவங்க வச்சிருந்த அவங்க பிஸ்கெட்டை அந்த நாய்க்கு போடுறாங்க. அந்த நாய் சாப்பிட்டுருச்சு. அவங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாங்க, என்ன செஞ்சாங்க, ஜினா செஞ்சாங்க. அதையும் அல்லாஹ் மன்னிச்சு அவங்க செஞ்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டாங்க. அதனால அவங்க செஞ்ச எல்லா பாவத்தையும் மன்னிச்சு அவங்க சொர்க்கத்துல நுழைய வைக்கிறான். இந்த விஷயத்தின் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது, சிறிய தவறுகளும் பெரிய தண்டனையை உருவாக்கும். நம்மளுக்கு நம்ம செய்யற தவறுகள் என்ன, சின்ன பொய் தானே, சின்ன திருட்டு தானே அப்படின்னு இருக்கும். ஆனா அது மறுமையில அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய தண்டனையை கொடுப்பான். நன்றிய மறப்பது அவ்வளவு பெரிய பாவம். இப்ப நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க, அந்த நன்றியை மறந்து நம்ம அவங்க கிட்ட நீங்க எனக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்னு நம்ம கேட்டா அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா. நன்றியை நம்ம யாருக்குமே மறக்க கூடாது. அதே மாதிரி உயிரினங்களுக்கு எந்த ஒரு
கேடு நம்ம விளைவிக்கூடாது. அது வந்து அல்லாஹ் அவங்களுக்கு கோபம் இது பண்றான். இப்ப வந்து நம்ம தெருவுல வந்து தெருவுல வந்து நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். அப்ப வந்து ஏதோ ஒரு உயிரினம் இருக்கு, நம்ம அதை துன்புறுத்துறோம், அது நம்மளுக்கு வந்து எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஆனா அதை பார்த்தா அல்லாஹ் வந்து ரொம்ப கோபம் அடையறான். அதே மாதிரி நம்ம நரகத்துல இருந்து பாதுகாக்கணும்னா ஒரு 4 அமல்கள் இருக்கு. ஒண்ணு தௌபா கேட்கணும், அதிகமாக தௌபா. நம்ம என்ன எந்த தப்பும் செய்யாமையா இருக்கோம், எந்த பாவமும் செய்யாமையா இருக்கோம், அவ்வளவு பாவம் செய்யறோம். அதற்கு நம்ம தௌபா அதிகமாக கேட்கணும். நம்ம உயிரோட இருக்கும் போதுதான் அதிகமா தௌபா கேட்கணும். நம்ம மரணிச்சிட்டோம், அங்க மேல போயிட்டோம், அல்லாஹ் கிட்ட கேள்வி பதில் சொல்லிட்டு இருக்கோம், அங்க போய் நம்ம கேட்போமா, எனக்கு தொழுக ஒரு வாட்டி நான் தொழுதுக்கிறேன், ஒரு வாட்டி நான் வந்து தௌபா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்னா நம்மளுக்கு அங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்ம உயிரோட இருக்கும்போதுதான் தௌபா கேட்கிறோமோ தொழுகிறோமோ. 2வது சலவாத் அதிகமாக ஓதணும். சலவாத்தை வந்து நம்ம அதிகமாக ஓதுறதுனால நமக்கு எவ்வளவு அவ்வளவு நன்மை தானே கிடைக்குது. சலவாத்தை அதிகமாக ஓதணும். அதே மாதிரி 3வது வந்து 5 நேரமும் நம்ம தொழுகணும். இங்க நம்மளுக்கு 5 நேரம் கூட நம்மளால தொழுக முடியல. ஒருவேளை உடம்பு முடியல, இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சின்ன சின்ன காரணத்துக்காக இந்த 5 நேரத்தையும் நம்ம வந்து விட்டுறோம். அப்ப மறுமை நாள்ல நம்மளுக்கு வேதனை கொடுக்கும் போது தோணும், நான் அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க, நான் ஒரு வாட்டி தொழுதுக்கிறேன், எனக்கு ஒரு வாட்டி ஒரு இது கொடுங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்வான், நான் உனக்கு அவங்க கொடுத்தல, பூமியில எவ்வளவு கொடுத்தேன், நீ அதை பயன்படுத்திக்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. பாருங்க, நம்ம நரகத்துக்கு வந்து எப்பவுமே நம்ம போகக்கூட, நரகத்தோட வாசல கூட நம்ம நுகரக்கூடாது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, அவங்க வந்து ஒரு சஹாபாக்கள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு இடத்துல வந்து அவங்க சின்ன இது தவறு தான் செய்யறாங்க. அவங்க என்ன தவறுன்னு செய்யல, சின்ன ஒரு தவறு செய்யறாங்க. அது அவங்க சின்னதா இருந்தாலுமே அது அவங்க மறுமையில அவ்வளவு பெரிய தண்டனை இருந்துச்சு. அது அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே அந்த தவறு செஞ்சாங்க. அப்ப அதை சொல்லும் போது அவங்க கேட்கல. ஆனா அவங்க வந்து மறுமையில அப்ப சொன்னாங்க, இது சின்ன தவறு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அது மறுமையில அவ்வளவு பெரிய அவங்க தண்டனையா அவங்களுக்கு வந்து கிடைச்சிச்சு. அதனால நம்ம வந்து நம்ம வாழ்நாள்ல அதிகமாக நன்மை செஞ்சு அதிகமாக தௌபா கேட்கணும். நம்ம எல்லாருமே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்துல நுழைய அல்லாஹ் தஆலா நம்மள வந்து கிருபை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.